ஹாய், திஸ் இஸ் சங்கரி ஃப்ரம் ஸ்ரீ ஷாரா டிசைனர் ஸ்டுடியோ. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா, ஒரு ஃபுல்லான ஒரு பிங்க் கலர் சாரீ. இந்த சாரியில் ஒரு கிட்ஸ் வேர் வந்துட்டு எத்தனை ட்ரெஸ் வந்துட்டு ஸ்டிச் பண்ண முடியும் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ஒரு ஃபுல் சாரியில் நான் மெஷர் பண்ணது 2 to 3 ட்ரெஸ்ஸஸ் வந்துட்டு 3 years to 4 years பேபிக்கு வந்துட்டு ஸ்டிச் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு மெஷர்மெண்ட் பண்ணிகிட்ருக்கேன், மார்க் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ ஒரு ட்ரெஸ் வந்துட்டு ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். பார்ட் 1 வீடியோ தான் இது. பார்ட் 2 and 3 வந்துட்டு நான் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வர வீடியோஸில் வந்துட்டு அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோஸில் பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல் ஃப்ராக் மாதிரி, செமி ஃப்ராக் மாதிரி சாரியோட பார்டரில் வந்துட்டு நான் இது பிளான் பண்ணியிருக்கேன். இந்த சாரியோட முந்தி இருக்குல்ல, இந்த முந்தியில் வந்துட்டு இந்த ஒர்க் வந்துட்டு நான் கட் பண்ணி ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். முந்தி ஒரு போர்ஷனாகவும், தென் சென்டரில் இருக்க குட்டி குட்டி டாட்ஸ் ஒரு போர்ஷனாகவும், தென் உள்ளே இருக்கிற சாரீ வந்துட்டு ஒரு போர்ஷனாகவும் நான் மொத்தம் 3 பார்ட்ஸாக வந்துட்டு பிரிச்சுட்டு இதை கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி நான் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இது பார்த்திங்கன்னா 3 to 4 year பேபிக்கு வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே அழகாக வந்திருந்தது, கிட்டுக்குமே ரொம்ப அழகாக இருந்தது. அந்த வீடியோஸ் வந்து நான் நெக்ஸ்ட்டு வர வீடியோஸில் வந்துட்டு உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ், தென் வேறு ஏதாவது உங்களுக்கு நான் செஞ்சு காட்டணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வீடியோஸ் வந்துட்டு ஆரி ஒர்க், தென் வந்துட்டு ஸ்டிச்சிங் வீடியோஸ், இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வந்துட்டு நான் உங்களுக்கு கமெண்ட்டில் நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதை நான் போட ஸ்டார்ட் பண்ணுறேன். ரொம்ப அழகாக இருந்ததுங்க. பாப்பா ரொம்பவே க்யூட்டாக இருந்தாங்க பார்க்கும்போது. அதோட பார்டர் இருக்குல்ல, அந்த பார்டரை வந்துட்டு நான் ஃப்ரில் மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணேன். ஸோ அது வைக்கும்போது இன்னுமே அழகாக இருந்துச்சு. எல்லா ஒரு ஒர்க்குமே பார்த்திங்கன்னா நம்ம ஒர்க் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப அழகாக இருக்கிறது எந்த போர்ஷன்லன்னு பார்த்திங்கன்னா நீட் ஃபினிஷிங் அண்ட் வந்துட்டு அயனிங் போர்ஷனில் தான் நீட்டாக இருக்கும். ஸோ நானும் அதே மாதிரி ரொம்ப அழகாக ஒர்க் பண்ணதுக்கப்புறம் நீட்டாக வந்துட்டு ஃப்ரில் எல்லாம் பண்ணதுக்கப்புறம் அயன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அயன் பண்ணி அதோட எண்ட் லுக் வந்து ரொம்பவே அழகாக சூப்பராக இருந்தது. இந்த மாதிரி உங்கள்கிட்ட நிறையா சாரீஸ் இருக்குது அப்படின்னா தயவு செஞ்சு அதை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. வேறு ஏதாவது நீங்கள் ஒரு மேக்ஸியாக ஸ்டிச் பண்ணலாம், குர்த்தி ஸ்டிச் பண்ணலாம், தென் உங்களோட கிட்ஸுக்கு வந்துட்டு 2 or 3 ட்ரெஸ்ஸஸ் வந்துட்டு ஸ்டிச் பண்ணலாம். ஷாப்லெல்லாம் போய் கேட்டால் ஒரு ட்ரெஸ்ஸே வந்துட்டு 750 to 800 அந்த ரேஞ்சுக்கு வர ட்ரெஸ்ஸஸே நம்ம ஸ்டிச்சிங் காஸ்ட் அண்ட் லைனிங் காஸ்ட் மட்டும் ஆட் பண்ணி பண்ணலாம். அதே 800 700 நம்மக்கிட்ட இருந்தாலும் நம்மக்கிட்ட கஸ்டமைஸ்டாக வர்றதுனால நம்ம இன்னும் ஒரு 1 yearக்கு சேர்த்து வச்சு கூட நம்ம அது ஸ்டிச் பண்ணிக்கலாம். ரொம்ப அழகாக இருந்தது. நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது ஸ்டிச் பண்ணியிருந்தீங்க அப்படின்னிங்கன்னா என்ன பண்ணியிருந்தீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். தென் வந்துட்டு இதுக்கு மேலே என்ன மாதிரி வீடியோஸ்லாம் ஸ்டிச் பண்ணால் பிடிக்கும் அப்படின்றதையும் நீங்கள் கமெண்ட்டில் சொன்னீங்க. நெக்ஸ்ட்டு வர வீடியோஸ்லாம் நான் காட்டுவேன். பார்த்திங்களா, ரொம்ப அழகாக நீட்டாக அலகண்ட்டாக ஒரு ரிச் லுக்கு கொடுக்குற மாதிரி சூப்பராக ஒரு கிட்ஸ் வேர் வந்து ரெடி பண்ணியாச்சு. இந்த மாதிரி அழகான வீடியோஸ் இன்னும் உங்களுக்கு என்ன வேணுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். டாட்டா, பை பாய்.